ஹாய் ஹலோங்க. இன்றைக்கி அருமையான ஒரு கார பணியாரம் பார்க்கலாங்க. செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு குட்டியாக கட் பண்ணுங்கள். நான் வந்து சாப்பரை வச்சு கட் பண்ணேன், அதனால் நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு. இது கூடவே பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா அதுவும் எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதை அப்படியே இட்லி மாவு கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க, அந்த இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவோட இந்த தாளிப்பு எல்லாம் மிக்ஸ் ஆயிடணும் நல்லா. பாருங்கள், இப்போ அடுப்பில் பணியாரக்கல்லை வச்சுட்டு நல்லா கல் சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் பண்ணும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஃபுல்லாக ஊற்றக்கூடாதுங்க, அந்த முக்கால் அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அது வந்து உப்பி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஊற்றி எடுத்துருங்க. லைட்டாக ஓரங்கள் வெந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் பார்க்க. அதை அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு மெதுவாக திருப்பி விட்டுருங்க. ஸ்பூனை வச்சோ இல்லை இந்த பணியார ஸ்டிக் இருக்குமே அதை வச்சு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வச்சு அப்படியே திருப்பி போட்டுருங்க. இதெல்லாம் அப்படியே இன்னொரு சைடும் வேகட்டுங்க. லைட்டாக ஸ்பூனை வச்சு நீங்கள் இது பண்ணி பார்த்தாலே வெந்துருச்சுன்னா தனியாக கலண்டு வந்துடுங்க. அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதுக்கு என்ன சட்னி வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறீங்களா சாப்பிடுங்க. நான் கொஞ்சமாக தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் இது எல்லாத்தையும் வச்சு அருமையாக சாப்பிட்றலாங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.